ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 28/2/2024. இன்னும் 10 நாள் கூட இல்லை, இன்னும் 8-9 நாளில் சிவராத்திரி வரப்போகுது இல்லையா? ஸோ முரளி ஃபுல்லாக சிவராத்திரியை பற்றி வருது. அதிலும் குறிப்பாக இன்றைக்கி முரளி பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, சிவ ஜெயந்தி தான் கீதா ஜெயந்தி அப்படின்னு புரிய வைங்கன்றார். அதாவது ஜெயந்தினா பிறந்த நாள் இல்லையா? ஸோ சிவராத்திரி தான் கீதையும் பிறந்த நாள். சிவனுடைய பிறந்த நாள் தான் கீதையும் பிறந்த நாள். ஏன்னா அவர் பிறந்த உடனே ஞானத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டார். பிறகு அவர் சொன்ன கீதையின் மூலமாக ஜென்மம் எடுத்தவர் தான் ஸ்ரீகிருஷ்ணர். அதனால் ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்தியே கீதா ஜெயந்தியின் மூலமாகத்தான் நடக்குது அப்படின்னு மனிதர்களுக்கு, பாரதவாசிகளுக்கு புரிய வைங்க, நிரூபிங்கன்றார். ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா கீதையின் பகவான் யாராக இருந்தால் எங்களுக்கு என்னென்ன இருக்கிறாங்க. அதனால் மேபி நார்த் இந்தியாவில் இது ஒர்க் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். கேள்வி: எந்த தர்மத்தை ஸ்தாபனை பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கு மூலம் என்ன? ஒரு தந்தையை தவிர எந்த தர்மஸ்தாபகரும் செய்ய முடியாத காரியம் என்ன? பதில்: எந்த தர்மத்தை ஸ்தாபனை பண்ணாலும் அதுக்கு தூய்மையின் சக்தி வேணும். ஆனால்தான் தர்மத்தை ஸ்தாபனை பண்ணுறவங்க எல்லாருமே மேலிருந்து வந்த ஆத்மாவாக இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாக பரிசுத்த ஆத்மா, கிறிஸ்த ஆத்மா, ஜிப்ரேல் ஆத்மா, இந்த மாதிரி மேலிருந்து ஏற்கனவே இருக்கிற உடலுக்குள்ளே பிரவேசமாகி தான் இந்த ஞானத்தை கொடுக்கும். ஏன்னா தூய்மையின் பலம் வேணும். ஸோ அந்த தூய்மையின் பலத்தினால தான் ஈர்க்கப்படுவாங்க அஞ்ஞானிகள், அழுக்கானவர்கள். அனைத்து தர்மமும் தூய்மையின் ஆதாரத்தில் தான் ஸ்தாபனை செய்யப்படுது. நம்ம தர்மமும் அப்படி தான். ஆனால் மற்ற தர்மஸ்தாபகருக்கும் பாபாவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அந்த தர்மஸ்தாபகர் தூய்மையாக இருந்தாலும் அவர் அந்த தர்மத்தில் இருக்கும் அத்தனை பேரையும் தூய்மையாக்குறது கிடையாது. ஆக்சுவலாக யாரையுமே தூய்மையாக்குறது கிடையாது. ஏன்னா அந்த தர்மம் ஸ்தாபனை ஆன உடனே, ஸ்தாபனை ஆகிறதே எங்கே ஸ்தாபனை ஆகுது? மாயையின் ராஜ்யத்தில் ஸ்தாபனை ஆகுது. அப்போ மாயை தூய்மையாக இருக்க விடுவான்னா? அதனால் எல்லோரும் தூய்மையை அழுக்காகிறாங்க. ஸோ மாயையின் ராஜ்யத்தின் உச்சத்தில் பாபா வரார். வந்து அழுக்காக இருக்கிற நம்மள எல்லோரையும் தூய்மையாக்குற நம்ம தர்மத்தை, இந்த தர்மம்னாலே இப்போ கிறிஸ்தவ மதத்தில் கன்னிகாஸ்திரிகள் தூய்மையாக இருப்பாங்க, இந்து மதத்தில் சன்னியாசிகள் தூய்மையாக இருப்பாங்க, சமண மதத்திலையும் துறவிகள் தூய்மையாக இருப்பாங்க. ஆனால் சமண மதத்தை சார்ந்த எல்லோரும் தூய்மையாக இருக்க மாட்டாங்க. கிறிஸ்தவ தர்மத்தை சார்ந்த எல்லோரும் தூய்மையாக இருக்க மாட்டாங்க. ஆனால் பிரம்மகுமாரிகள் எல்லோரும் தூய்மையாக இருப்பாங்க. தூய்மையாக இருந்தால் தான் அவங்க பிரம்மகுமாரி. ஸோ பாபா தான் அழுக்கானவர்களை தூய்மையாக்கக்கூடிய கடமை கொண்டவர். அதற்கான வழியை அவர் மட்டுமே சொல்கிறார். பாடல்: இந்த பாவப்பட்ட உலகத்திலிருந்து அமைதியும் சுகமும் நிரம்பிய உலகத்திற்கு அழைத்து செல்லுங்கள். ஓம் சாந்தி. குழந்தைங்க, இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க பாவப்பட்ட உலகம் எது, புண்ணிய உலகம் எதுன்னு. அதாவது தூய்மையான உலகம் எதுன்னு. இதே பாரதம் இப்போ பாவப்பட்ட உலகமாக இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இதுவே புண்ணிய பாரதம், சொர்க்கமாக மாறப்போகுதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம். பாரதமே சொர்க்கமாக இருந்தது, இப்போ நரகத்தின் அடி ஆழத்துக்கு போயிடுச்சு. ஏன்னா எல்லோரும் காமச்சிதையில் எரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் நரகத்தின் ஆழத்துக்கு போயிடுச்சு பாரதம் அப்படின்னு சொல்லப்படுது இல்லை? தினம் தினம் அதாவது இருக்கிறதுல காமம் சார்ந்த பாலியல் குற்றங்கள் அதிகமாக பாரதத்தில் தான் நடக்குதுன்றாங்க. ஸோ அப்போ காமச்சிதையில் எரிஞ்சிட்டு இருக்குது பாரதம். அதனால தான் நரகத்தின் ஆழம்ன்றார்.
சொர்க்கத்தில் யாரும் காமச்சிதையில் எரியறது கிடையாது. அங்கே காமச்சிதையே கிடையாது எரியறதுக்கு. அதனால் தங்க யுகத்தில் காமச்சிதை இருந்தது அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். முதல்ல ஒரு கேள்வி வருது, பாரதம் அழுக்காக இருக்குது, அதனால் துக்கமாக இருக்குது. ஆனால் இதே அழுக்கான துக்கமான பாரதம் ஒரு காலத்தில் தூய்மையாக சந்தோஷமாக இருந்தது. அது நமக்கு ஆச்சரியத்தை கொடுக்குது. இது அப்படி இருந்துச்சா? என்னடா கோயிலில் கூட அவ்வளோ ஆபாசமான சிலை இருக்குது, காமம்னா என்னன்னே தெரியாதவர்கள் வாழ்ந்தார்களா அப்படின்ற கேள்வியை, ஆச்சரியத்தை நமக்குள்ளே எழுப்புது. ஆதி சனாதன இந்து தர்மம்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஆதி சனாதனை அப்படின்னு யாரை சொல்லுவாங்க? ஆதினா என்ன, சனாதனம்னா என்ன? ஆதினா ஆரம்பம், முதல் யுகம், சத்தியுகம், தங்க யுகம். சனாதனம்னா என்றென்றைக்கும் அழிவற்ற அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த ஆத்மா அழிவற்றது. ஸோ ஆரம்பத்தில் வந்தவங்க கடைசி வரைக்கும் இந்த உலகத்தில் இருக்கிறதுனால சனாதன தர்மம் அப்படின்னு சொல்கிறோம். தங்க யுகத்தில் யார் இருப்பாங்க? எல்லோருக்குமே தெரியும், லக்ஷ்மி நாராயணன் அங்கே இருந்தாங்க. லக்ஷ்மி நாராயணன் மட்டும் இல்லை, தேவதைகள் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க லக்ஷ்மி நாராயணன் அவங்கள ஆட்சி செஞ்சாங்க. கண்டிப்பாக அந்த லக்ஷ்மி நாராயணன் தங்க யுகத்தின் எஜமானராக ஆகுறாங்கன்னா அதற்கு அவர்களை தகுதிப்படுத்தக்கூடியவர்களுக்கு குழந்தையாக தானே இருந்திருப்பாங்க. ராஜா குழந்தை தான் ராஜா ஆக முடியும். அப்போ இந்த லக்ஷ்மி நாராயணன் மாதிரி ராஜா ராணி அதுக்கு முன்னாடி கிடையாது. ராஜ்யம் வந்துருச்சு, ஏன்னா நாராயணனுடைய அப்பாவும் ராஜா தான். ஆனால் நாராயணன் அளவுக்கு பவர்ஃபுல் கிடையாதுன்னா கண்டிப்பாக அது நாராயணனுடைய லௌகீக அப்பாவினால் அந்த சக்தி அடைஞ்சிருக்க மாட்டார். பரலௌகீக தந்தையினால் அடைஞ்சிருக்கிறாங்க லக்ஷ்மி நாராயணன் அந்த பலத்தை. பரமபிதா பரமாத்மாவுடைய குழந்தைகளாக இருந்தாங்க அதுக்கு முந்தைய யுகத்தில், அதாவது சங்கம யுகத்தில். அவர்தான் தங்க யுகத்தை ஸ்தாபனை பண்ணுறார். இருந்தாலும் இந்த கலியுகத்தில் யாரும் தன்னை கடவுளுடைய குழந்தைனே யாரும் புரிஞ்சுக்கிறது கிடையாது. அப்பா அம்மா தாயா கடவுள், மற்றதெல்லாம் கடவுளே கிடையாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மனிதர்கள் நாஸ்திகர்களாக ஆயிட்டாங்க. ஒருவேளை தங்களை கடவுளின் பிள்ளைகள்னு புரிஞ்சிருந்தாங்கன்னா அப்பாவை தெரிஞ்சிருப்பாங்களே. யாருக்கும் அப்பாவை தெரியாது. இந்து அப்படின்ற வார்த்தை, இந்து தர்மம்ன்ற வார்த்தை கீதையில் இல்லவே இல்லை. பாரதம்ன்ற வார்த்தை இருக்குது கீதையில். இந்து மகாசபா அப்படின்ட்டு ஒரு இயக்கம் வச்சிருக்கிறாங்க, இந்துக்களுடைய இயக்கம். அவங்க தான் ஹிந்து அப்படின்னு இப்போ சொல்லிக்கிறாங்க கலியுகத்தில். ஆனால் கீதையில் ஹிந்துன்னு கிடையாது. ஸ்ரீமத் பகவத்கீதை அனைத்து வேதங்களின் தாய், சிரோன்மணி. அதனால தான் இந்த கீதையுடைய ஜெயந்தியை கொண்டாடுறாங்க. ஸோ நம்ம ஊரில் கொண்டாடுறதில்ல, மேபி நார்த் இந்தியாவில் கொண்டாடுறாங்க போல இருக்குது. அதேமாதிரி சிவ ஜெயந்தி கொண்டாடுறாங்க, அது எல்லா இடத்துலையும் கொண்டாடுறாங்க, இங்கேயும் கொண்டாடுறாங்க. எப்போ சிவ ஜெயந்தி அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா சிவ ஜெயந்திக்கு பிறகு தான் கிருஷ்ண ஜெயந்தி வருது. சிவ ஜெயந்திக்கு பிறகு கீதா ஜெயந்தி வரும். அதற்கு பிறகுதான் கிருஷ்ண ஜெயந்தி வரணும் அப்படின்னு சொல்கிறார். அதாவது கீதையுடைய பிறப்பு,
கிருஷ்ணர் சொன்னார்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ கிருஷ்ணருக்கு அப்புறம் கீதை பிறந்த மாதிரி வந்துடுது. கிடையாது, சிவனுக்கு பிறகு கீதை வருது. ஏன்னா சொல்கிறதே சிவன் தான். அந்த கீதை சிவத்தந்தை சொல்கிற கீதை கீதா மாதான்னுவாங்க. அப்போ அந்த கீதா மாதாவுக்கு பிறந்த குழந்தை தான் ஸ்ரீ கிருஷ்ணர். அம்மாவுக்கு தான் குழந்தை பிறக்கும், குழந்தைக்கு அம்மா பிறக்காது இல்லையா? ஆனால் இவங்க அப்படியே எழுதிட்டாங்க. கீதா ஜெயந்தியின் மூலமாக தான் தேவதா தர்மமே ஸ்தாபனை பண்ணப்படுது. அந்த தேவதையில் நம்பர் 1 தேவதை ஸ்ரீ கிருஷ்ணர். கீதா ஜெயந்திக்கு மகாபாரதத்தோட தொடர்பு இருக்குது. என்ன தொடர்பு இருக்குது? அந்த யுத்தத்தை பற்றிய குறிப்புகள் கீதையில் இருக்குது. அர்ஜுனா அவனை கொல்லு, இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் வருது. ஸோ அதனால் தொடர்பு வருது. அதனால் ரெண்டுத்தையும் ஒன்றா இணைச்சிட்டாங்க. மகாபாரதத்துடைய ஒரு பகுதியாக கீதையாக்கி விட்டாங்க. ஆனால் முதலில் வந்ததே கீதை தான். கீதை தான் சாரம். அதோடைய விஸ்தாரம் தான் மகாபாரதம், ராமாயணம், பைபிள், குரான் எல்லாமே. யுத்த மைதானத்தில் 3 படைகள் நின்று கொண்டிருப்பதாக காட்டப்படுது. ஒன்று பாண்டவர்கள், இன்னொன்று கௌரவர்கள், இன்னொன்று யாதவர்கள். யாதவர்கள் தான் ஏவுகணைகளை உருவாக்கக்கூடிய ஐரோப்பியர்கள் அப்படின்னு பாபா சொல்கிறார். இப்போ யூரோப்பியர்கள் தான் ஏவுகணையெல்லாம் போட்டி போட்டு உருவாக்குறாங்க. ஸோ தண்ணி அடிக்கிறாங்க, ஏவுகணைகளை புதுசாக உருவாக்குறாங்க. இப்போ தான் உண்மையில் அந்த ஏவுகணை உருவாக்கப்படுறத நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குறோம், ஒருவரை ஒருவர். ஸோ இதுதான் அங்கே மகாபாரதத்தில் ஒரு பையனுடைய வயிற்றுலேருந்து உலக்க வந்ததுன்னு காட்டுவாங்க. ஸோ அந்த உலக்க ஏவுகணையை குறிக்குதுன்னு பாபா சொல்கிறார். இன்றைக்கி ஆளாளுக்கு சக்தி வாய்ந்த ஏவுகணை அணு ஆயுதத்தை உருவாக்கிட்டு மிரட்டுறாங்க, அணுகுண்டை போட்டுடுவேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? தன்னுடைய இனத்தையே அழிச்சிடுவேன்னு மிரட்டுறாங்க. அவங்களுக்கு தெரியல, இதனால் நம்ம இனமே அழியும்னு தெரியல. ஸோ அதனால் கடலுக்கு அடியில் பாதுகாப்பான இடத்தெல்லாம் தேடிட்டு இருக்கிறாங்களாம். ஆனால் அவங்க அத்தனை பேரும் கிறிஸ்தவர்கள் தான். தங்கள் இனத்தையே அழிக்கிறதுக்கு அவங்க அணுகுண்டை தயாரிக்கிறாங்க. ரஷ்யாவில் யார் இருக்கார்? கிறிஸ்தவர்கள் தான் இருக்கிறாங்க. அமெரிக்காவில் யார் இருக்கிறாங்க? கிறிஸ்தவர்கள் தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறாங்க. ஐரோப்பிய வாசிகள் தான் அந்த யாதவர்கள். இது அவங்களுடைய குழு. தங்களுக்குள்ள சண்டை போட்டு அழிஞ்சு போகிறாங்க. ஒட்டுமொத்த ஐரோப்பாவும் இதில் அடங்குது. ஸோ ஐரோப்பாவில் இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க, புத்த மதத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. இங்கே பாரதத்தில் கௌரவர்களும் பாண்டவர்களும் இருக்கிறாங்க. இல்லையா? ஞானத்தை எடுத்த நம்ம கொஞ்சம் பேர் பாண்டவர்கள். ஸோ இந்த ஞானத்தை எடுக்காதவர்கள் தான் நமக்கு டார்ச்சர் கொடுக்க போகிறாங்க. ஸோ அவங்க தான் கௌரவர்கள். நாம் அவங்க கூட சண்டை போடலை, பொறுத்துக்கிறோம். கௌரவர்களும் அழிக்கப்படுறாங்க, பாண்டவர்கள் இறுதியில் வெற்றி அடைகிறாங்க. இப்போ கேள்வி வருது, கொஞ்சோண்டு பாண்டவர்கள் அப்படி என்ன ஞானத்தை படித்து வெற்றி அடைகிறாங்க? யாதவர்களாலேயும் அவங்களுக்கு ஒன்றும் ஆகலை, கௌரவர்களாலேயும் ஒன்றும் ஆகலை. கம்முன்னு உட்காந்துட்டு இருக்கிறாங்கப்பா. ஆனால் உலக ராஜ்யத்தையே அடைஞ்சிட்டாங்க. அப்படிப்பட்ட யோகத்தை கற்றுக் கொடுத்தது யாருன்னு கேள்வி வருது. அந்த கீதையின் உண்மையான கடவுள் யார்? சகஜ யோகத்தை, சகஜ ஞானத்தை கற்றுக் கொடுத்து நம்மை ராஜாவுக்கெல்லாம் மேலான ராஜாவாக்கிய அந்த பகவான் யார்? யார் அந்த புது உலகத்தை ஸ்தாபனை செஞ்சது? ஸ்ரீகிருஷ்ணர் அதுக்காக தான் வந்தாரா? புது உலகத்தை ஸ்தாபனை பண்ணவா வந்தார்?
ஏன்னா கலியுகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் கௌரவர்கள். ஸ்ரீகிருஷ்ணர் தேவதை, சத்தியுகத்தின் தேவதை, புத்தம்புது உலகத்தின் இளவரசன். அவர் எதுக்கு கௌரவர்கள் பாண்டவர்கள் இருக்கிற நேரத்தில் வரணும்? ஏன் வரணும்? பாண்டவர்கள் கௌரவர்கள் 2 பேருக்கும் ராஜ்யம் கிடையாது, மக்களாட்சி. ஸோ ராஜ்யத்தை ஆரம்பித்ததே ஸ்ரீகிருஷ்ணர். அவர் எதுக்கு ராஜ்யத்தை இழந்து இருக்கக்கூடிய இடத்துக்கு வரணும்? கலியுகத்துக்கு அவர் ஏன் இந்த ஞானத்தை கொடுக்கணும்? இன்னொன்று, அவருக்கு தெரியாது இந்த ஞானம். இன்னொன்று, அந்த ஞானம் சொர்க்கத்தில் தேவையும் கிடையாது. அழுக்கானவர்களை தூய்மையாக்குற ஞானம் இந்த கீதா ஞானம். அது சொர்க்கத்திலும் அவர் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, நரகத்திற்கு அவர் வர வேண்டிய அவசியமும் கிடையாது. ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறாங்க. அவர் 16 கலைகளில் நிரம்பியவராக இருக்கார் தங்க யுகத்தின் ஆரம்பத்தில். ஸ்ரீகிருஷ்ணருக்கு பிறகு ராம ஜெயந்தி, அவர் 14 கலைகள், 2 கலைகள் குறைந்தவராக இருக்கிறார். அப்போ ராஜாதி ராஜா, இளவரசர்களுக்கெல்லாம் இளவரசர்னு ஸ்ரீ கிருஷ்ணரை தான் சொல்ல முடியும், ராமரை சொல்ல முடியாது. ஆனால் கதையில் என்ன பண்ணிட்டாங்க, ராமருக்கு அப்புறம் கிருஷ்ணர் வந்ததாக போட்டாங்க. அப்போ ராமர் கிருஷ்ணரோட பெரியவர் மாதிரி ஆயிடுது இல்லையா? ஸோ எவ்வளோ பெரிய தப்பு. விகார இளவரசர்கள் துவாபரயுகத்தில் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க கூட அந்த தூய்மையான இளவரசன் ஸ்ரீ கிருஷ்ணரைத்தான் வழிபடுறாங்க. ஏன்னா அவர் தான் 16 கலைகளிலும் நிரம்பியவர். தங்க யுகத்தின் முழுமையான இளவரசன்னா அவரைத்தான் சொல்ல முடியும். நாம் விகாரிகளாக இருக்கிறோம் அப்படின்னா அந்த இளவரசர்கள் புரிஞ்சுக்கிறாங்க. கண்டிப்பாக இளவரசர்கள் இதைத்தானே சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நானும் ராஜா தான், நான் எதுக்கு இன்னொரு ராஜாவை கும்பிடணும்? ஏன்னா அவர் பரிசுத்தமானவர், கலைகள் நிரம்பியவர், அதனால் அவருக்கு கோயில் கட்டி கும்பிடுறாங்க. இப்போ சிவ ஜெயந்தி வரப்போகுது 8ஆம் தேதி மார்ச் மாதம். அவருடைய மிகப்பெரிய உருவம், பெரிய பெரிய சிவலிங்கத்துக்கெல்லாம் ஃபேமஸானது தமிழ்நாடு தான் இல்லையா? கோயிலில் இருக்குது. அது நிராகார சிவனுடைய கோயில். அவரை மட்டும்தான் பரமபிதா பரமாத்மான்னு சொல்கிறோம். பிரம்மா, விஷ்ணு, சங்கர் இவங்க எல்லாரும் தேவதைகள் தான் சொல்லுவோமே தவிர பரமாத்மான்னு சொல்ல மாட்டோம். சிவ ஜெயந்தி பாரதத்தில் மட்டுமே கொண்டாடப்படுது. அந்த சிவ ஜெயந்தி இப்போ வரப்போகுது. ஸோ சிவ ஜெயந்தியை கொண்டாடுங்க அப்படின்னு பாபா கோலாகலமாக கொண்டாடுங்க அப்படின்னானே எல்லோரும் என்ன நினச்சிக்கிறாங்க, சென்டரில் போய் கொண்டாடணும், மதுபனில் போய் கொண்டாடணுன்ட்டு போயிடுறாங்க. பக்தர்கள் எல்லாம் கோயிலுக்கு வருவாங்க. நமக்கு கொண்டாட்டமே சேவை தான். அன்னைக்கு தான் அற்புதமாக சேவை பண்ணலாம். ஈஷா யோகாக்காரனுக்கு தெரிஞ்சது நமக்கு தெரியலன்றது தான் மிகப்பெரிய வருத்தம். அன்னைக்கு ஒரு நாள் கொண்டாட்டத்தை வச்சு தான் இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக அவன் நம்பர் 1 ஆகிருக்கிறான். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? நீங்கள் புரிய வைக்கணும், சிவன் மட்டும்தான் ஞானக்கடல். எதுக்கு சொல்கிறார் சிவராத்திரி வருதுன்ட்டு? அங்கே போய் புரிய வைங்கன்றார். ஆனால் எல்லோரும் என்ன பண்ணுவோம், சென்டரில் உட்காந்து நான் தியானம் பண்ணுறேன்ட்டு இருப்பாங்க. பரமபிதா பரமாத்மா தான் உலகத்தையே தூய்மையாக்குபவர், தூய்மையாக்கக்கூடிய ஞானத்தை கொடுக்குற ஞான கடல்னு நீங்கள் நிரூபித்து புரிய வைங்க. இல்லைன்னா எதுக்கு சிவனுக்கு இவ்வளோ மகிமை, எதுக்கு அவருக்கு லிங்க ரூபம், எல்லாமே புரியாத புதிராக இருக்குதில்ல அப்படின்னு கேட்டு புரிய வைங்க. எனக்காவது யோசிச்சிருக்கிறீங்களா, இது என்ன உருவம், எதுக்கு அபிஷேகம் பண்ணுறோம், இந்த உருவத்தை வச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ண முடியும்? அப்போ சொல்லணும், அவர் உடல் எடுக்காததுனால ஆத்ம ரூபம் அது. இன்னொருத்தர் உடல் வழியாக பேசுனதுனால பிரம்மாவின் வாய் லிங்கத்துடைய கீழ்ப்பகுதி கோமுகின்னு சொல்கிறோம், பசுவின் வாயின்னு சொல்கிறோம்.
அப்படின்னு புரிய வைக்கணும். மகாத்மா காந்தி கூட ரகுபதி ராகவ ராஜாராம் பதித்த பாவன சீதாராம்னு பாடினாரே தவிர கிருஷ்ணருடைய பேரை சொல்லலை. அப்போ அவர் சொல்கிற ராமர் உண்மையில் சிவனை குறிக்கக்கூடியது. ராமராஜ்யம் வேணும்னு சொன்னார், கிருஷ்ணராஜ்யம்னு சொல்லலை. இப்போ கேள்வி வருது, சிவ ஜெயந்தியின் மூலமாக கீதா ஜெயந்தி வந்ததா அல்லது கிருஷ்ண ஜெயந்தியின் மூலமாக கீதா ஜெயந்தி வந்ததா? அதாவது கிருஷ்ணர் பிறந்த பிறகு கீதை வந்ததா, சிவன் பிறந்த பிறகு கீதை வந்ததா? இன்னொரு முக்கியமான விஷயம், சிவனும் கிருஷ்ணரும் ஒரே காலத்தை சார்ந்தவர்கள் கிடையாதுன்றதை புரிய வைக்கணும். ரொம்ப முக்கியமானது அது. ஸ்ரீகிருஷ்ணர் ஆரம்பத்தில் பிறந்தவர், சிவபெருமான் இறுதியில் வருபவர். எவ்வளோ பெரிய வித்தியாசம்! தங்க யுகத்தை சார்ந்தவர் ஸ்ரீகிருஷ்ணர். கிருஷ்ணர் கோயில் போனாலே அப்படியே ராயலாக இருக்கும் இல்லையா? யாருக்குமே சிவ ஜெயந்தி எப்போ வந்ததுன்னு தெரியாது. அதாவது சிவன் எப்போ பிறந்தார் அப்படின்னு தெரியாது. கிருஷ்ணரை சொல்கிறாங்க 5000 வருஷம் முன்னாடி பிறந்தாங்க, பக்தி மார்க்கத்தில் சொல்கிறேன். பக்தி மார்க்கத்திலே ஒரு டைம் குறிக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி சிவனுக்கு ஒரு டைம் குறிக்க முடியாது. ஏன்னா அவர் தாயின் கர்ப்பத்தில் பிறக்கலையா, அப்புறம் எப்படி அவர் டைமை குறிக்க முடியும்? அவர் நிராகார பரமபிதா பரமாத்மாவாக இருக்கார். ஒட்டுமொத்த உலகத்தையும் புது உலகத்தையும் இந்த சங்கம யுகத்தில் வந்து படைக்கிறார். ஸோ அஞ்ஞானியாக இருக்கும்பொழுது, நாஸ்திகனாக இருக்கும்பொழுது கடவுள் படைத்தார்னா அவர் எங்கேருந்து படைத்தார் அப்படின்னு நக்கல் பண்ணுவாங்க நிறைய பேர். நானும் பண்ணியிருக்கிறேன். இப்போ தான் தெரியுது, சங்கம் யுகத்திலிருந்து தங்க யுகத்தை படைத்தார், மற்றபடி பூமி எப்பயும் இருக்கும்ட்டு. தங்க யுகத்தில் ஸ்ரீ கிருஷ்ணருடைய ராஜ்யம்தான் இருந்தது. அப்படின்னா அதுக்கு முன்னாடியே சிவ ஜெயந்தி வந்திருக்கும். ஏன்னா அந்த தங்க யுகத்தை படைக்கிறதே சிவன் தான். அப்போ அதுக்கு முன்னாடியே அவர் பிறந்திருக்கணும் இல்லையா? குழந்தைக்கு முன்னாடி அப்பா பிறந்திருப்பார் தானே. அப்போ சிவபாபாவுடைய குழந்தை கிருஷ்ணர்னா கிருஷ்ணருக்கு முன்னாடி அவர் பிறந்திருக்கணுமே. கீதை கிருஷ்ணருடைய அம்மானா அவருக்கு முன்னாடி கீதை பிறந்திருக்கணுமே. இந்த பிராமண குலத்தின் அலங்கார விளக்குகளாகிய குழந்தைகள் நீங்கள், உங்களில் யாரெல்லாம் சேவை செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறீங்களோ இந்த விஷயத்தை உங்களுடைய புத்தியில் ஏற்றி எப்படியெல்லாம் மற்றவர்களுக்கு நிரூபித்து புரிய வைக்கிறது. சிவ ஜெயந்தியின் மூலமாகத்தான் கீதா ஜெயந்தி வந்ததுன்னு எப்படியெல்லாம் நிரூபிக்கிறது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும், உங்களுக்குள்ளே கலந்து ஆலோசிக்கணுன்ற. கீதையின் மூலமாகத்தான் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி நடக்குது. ஸோ சிவ ஜெயந்தியின் மூலமாக கீதா ஜெயந்தியும், கீதையின் மூலமாகவும் கிருஷ்ண ஜெயந்தி, அதாவது ராஜாதி ராஜனுடைய ஜென்மம் ஏற்படுது அப்படின்னு புரிய வைங்க. ஸோ ராஜாதி ராஜன் இதை பார்த்திங்கன்னா இந்த கிருஷ்ணருடைய மகிமையத்துக்கு இயேசுக்கு போட்டிருப்பாங்க பைபிளில். அவர் எங்கே ராஜாவாக இருக்கிறார் அங்கே? ஸோ ராஜாதி ராஜன்னா அது கிருஷ்ணரை தான் குறிக்கும். அவரை விட உயர்ந்த ராஜா கிடையாது. புது உலகத்தின் புத்தம்புது ராஜா, பரிசுத்தமான ராஜா, புத்திசாலியான ராஜா. அங்கே ராஜ்யம் இருக்குது. ஸ்ரீகிருஷ்ணர் சத்தியுகத்தில் பிறந்து கீதையை சொல்லலை. சத்தியுகத்தில் ஒன்றும் மகாபாரத யுத்தம் நடக்காது இல்லையா? அங்கே இருக்கிறவங்க எல்லாம் குழந்தை மாதிரி பரிசுத்தமானவங்க. அவங்க மற்றவர்களுக்கு தீங்கு மனசால கூட நினைக்க மாட்டாங்க. அவங்க எப்படி உலகத்தை அழிக்கக்கூடிய யுத்தத்தை பண்ணுவாங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக அது
சங்கமயுகத்தில் நடக்குது. ஒரு கல்பத்திற்கும் இன்னொரு கல்பத்திற்கும் இடையில் வரும் சங்கமயுகத்தில் நடக்குது. அதனால தான் மகாபாரதத்தில் பார்த்திங்கன்னா கூட யாதவர்கள் தங்களுடைய குலத்தை எப்போ அழிப்பாங்கன்னா ஸ்ரீகிருஷ்ணர் வயோதிக காலத்தில் அழிப்பாங்க. ஸ்ரீகிருஷ்ணருடைய கடைசி காலத்தில் அவர் பாட்டுக்கு ஒரு மரத்தடியில் உட்காந்துக்கிட்டு அப்படியே முக்தி அடைவர். ஒரு வேடன் அவரை கொன்னுடுவான். அவருன்னு தெரியாமல் அம்பு விடுவான். ஸோ அவர் காலில் பட்டு அவர் இறந்துடுவார். ஸோ இதோடைய அர்த்தம் என்ன? ஆத்மாவை குறிக்குது, உடலை குறிக்கல. ஸ்ரீகிருஷ்ணருடைய கடைசி ஜென்மன்றதுனால வயதான காலம்னு காட்டிட்டாங்க. ஸோ அந்த நேரத்தில் தான் தன் இனத்தையே அழிக்கக்கூடிய மகாபாரத யுத்தம் நடக்குது, சங்கமயுகத்தில் நடக்குது. ஸோ இந்த விஷயத்தை எல்லாம் குழந்தைங்க ரொம்ப தெளிவாக புரிய வைக்கணும். பாண்டவர்கள், கௌரவர்கள் எல்லோருக்கும் தெரியும் கதையில் படித்தது. ஆனால் பாண்டவர்களை வழிநடத்தும் தலைவனாக அங்கே இருக்கிறது ஸ்ரீகிருஷ்ணர். ஸோ அவர் தான் பாண்டவர்களுக்கு சகஜ ராஜயோக ஞானத்தை கற்றுக் கொடுத்தார் அப்படின்னு நம்புகிறாங்க. ஆனால் உண்மையில் யுத்தத்திற்கான விஷயம் ராஜயோக ஞானத்தில் கிடையாது. ஆனால் அங்கே பக்தி மார்க்கத்தில் உள்ளதில் யுத்தம் பற்றி சொல்லப்பட்டிருக்குது. இங்கே என்ன நம்ம சண்டை போடவா பாபா கற்றுக் கொடுக்குறாரு? இயேசு சொன்ன மாதிரி ஒரு கன்னத்தில் அரைஞ்சாலும் இன்னொரு கன்னத்தை காட்டிட்டு வாங்கிட்டு வான்னு தான் பாபா சொல்கிறார். ஸோ பரமபிதா பரமாத்மா பாண்டவர்களுக்குத்தான் சகஜ ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்து அவர்களை வெற்றி அடைய செய்கிறார் இல்லையா? பரமாத்மா கிட்ட ராஜயோகத்தை கற்றதுனால் நாம் வெற்றி அடைகிறோம். அப்படி வெற்றி அடைகிறதுனால தான் சூரிய வம்ச சந்திரவம்ச ராஜ்யத்தில் 21 ஜென்மத்திற்கு வருகிறோம். அதனால் முதல்ல இந்து மகாசபா சார்ந்தவர்களுக்கு இந்த விஷயத்தை புரிய வைங்க. ஸோ நிறைய சபாக்கள் இருக்குது, லோக்சபா, ராஜ்யசபா, இந்த மாதிரிலாம். ஆனால் அதில் முக்கியமானது இந்து சபான்றார். ஏன்னா அவங்க தான் இதை புரிஞ்சுக்குவாங்க, மற்றவர்கள்லாம் புரிஞ்சிக்க மாட்டாங்க. அந்த மகாபாரத யுத்த களத்தில் இருந்த 3 படைகள் யாதவர்களுடையது, கௌரவர்களுடையது, பாண்டவர்களுடையது. அவங்க சங்கம யுகத்தில் இருக்கிறாங்க. இப்போ தான் தங்க யுகம் ஸ்தாபனை செய்யப்படுது. ஸ்ரீ கிருஷ்ணருடைய ஜென்மத்திற்கான ஏற்பாடு நடந்துட்டு இருக்குது. கீதை கண்டிப்பாக சங்கம யுகத்தில் தான் சொல்லப்படுது. அப்போ சங்கம யுகத்தில் யாரை காட்டணும்? ஏன்னா ஸ்ரீகிருஷ்ணர் இங்கே வர முடியாது. ஸ்ரீகிருஷ்ணர் பிறக்கிறதுக்கான ஏற்பாடு இங்கே நடக்குது. பிறந்துட்டார்னா அவர் ஒரு குறிப்பிட்ட வயது வரும்போது, அவர் பிறந்துட்டாலே சத்தியுகம் தான் இல்லையா? இருந்தாலும் 100% சத்தியுகம் வந்து அவர் அரியணை ஏறும்போது. அப்போ இங்கே ஸ்ரீகிருஷ்ணர் பிறக்கிறதுக்கான ஏற்பாடு என்னது? இந்த ஞானம் தான். இந்த ஞானம் தான் ஏற்பாடு. இந்த ஞானத்தின் மூலமாக தான் கிருஷ்ணர் பிறக்கிறார். அப்போ இந்த ஞானத்தை சொல்ல சங்கமயுகத்தில் வந்தது யார்? ஸ்ரீகிருஷ்ணர் வர முடியாது. அவர் எதுக்கு தூய்மையான உலகத்தை விட்டுட்டு இந்த அழுக்கான உலகத்துக்கு வரணும்? உண்மையில் ஸ்ரீகிருஷ்ணர் இங்கே இல்லவே இல்லையே. இப்போ அவருடைய கடைசி ஜென்மத்தில் இருக்கிறார் வானப்பிரஸ்த நிலையில். ஆனால் மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்க? ஸ்ரீகிருஷ்ணர் எங்கும் நிறைந்தவராச்சே. ஸ்ரீகிருஷ்ண பக்தர்கள் சொல்கிறாங்க, எல்லாமே கிருஷ்ணமயம், சர்வம் கிருஷ்ணமயம், பார்க்குறதெல்லாம் கிருஷ்ணர். அது கேட்குறதுக்கு அப்படியே காதுக்கு இனிமையாக இருக்கும். நம்ம ஞானத்தை கேட்ட பிறகு தான் தெரியுது அது எவ்வளவு முட்டாள்தனமான வாதம்ன்றது. பல ரூபங்களை எடுத்து இங்கே தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறான். அதேமாரி ராதையை வழிபடுபவர்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ராதை இருக்கிறாங்கன்னு சொல்கிறார்.
நானும் ராதை நீயும் ராதை. பலவிதமான வழிகள் வெளிப்படுது. அதே மாதிரி கடவுளும் சர்வ வியாபின்றாங்க, ஸ்ரீ கிருஷ்ணரும் சர்வ வியாபின்றாங்க, ராதையும் சர்வ வியாபின்றாங்க. பாபா தான் எது உண்மைன்னு குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார். அவர்தான் உலக சர்வ சக்திவான். குழந்தைகளுக்கு அனைவருக்கும் புரிய வைக்கிறதுக்கான அதிகாரத்தை கொடுக்கிறார். நிறைய பேர் கேட்பாங்க, உனக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது? கடவுள் கொடுக்கிறார். இல்லை, பைபிளை பற்றி பேச உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? இந்து மதத்தை பற்றி பேச உனக்கு யார் அதிகாரத்தை கொடுத்தது? நிறைய கமெண்ட் வரும். இப்படி பாபா சொல்கிறார், நான் கொடுக்குற அதிகாரத்தை வேறு யார் சொல்லணும்? எல்லா மதத்துக்கும் கடவுள் ஒருத்தர் தானே. அவர் கொடுத்தார் எங்களுக்கு அதிகாரத்தை புரிய வைக்கிறதுக்கு. இந்து மகாசபாவை சார்ந்தவர்களுக்கு புரிய வைங்க, இதை அவங்க புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா அவங்க தர்ம சிந்தனை கொண்டவர்கள்னு புரிஞ்சுக்கிறாங்க. அரசாங்கம் எந்த மதத்தின் மீதும் நம்பிக்கை இல்லை. அவங்களே பாவம் குழப்பத்தில் இருக்கிறாங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல. இல்லை, மகாத்மா காந்தி ராமராஜ்யத்தை உருவாக்கணுன்னாரு, அம்பேத்கர் அப்படியே எதிர்த்தார். ஒன்றுமே புரியல. மதத்தை நம்புறதா வேண்டாமா குழப்பத்தில் இருக்கிறாங்க. இது இந்து நாடு தான் அப்படின்னு இருந்திருந்தால் அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே வந்திருக்காது. அப்படி இல்லாமல் விட்டது தான் இப்போ வரைக்கும் நடக்கிற அரசியல் குளறுபடி எல்லாத்துக்கும் காரணம். சிவ பரமாத்மா ஞான கடல், நிராகாரமானவர். அவரை தவிர யாரையும் ஞானக்கடல்னு சொல்ல முடியாது. எப்போ அவரே நேரடியாக வராரோ அப்போ தான் இந்த ஞானத்தை கொடுத்து ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்ய முடியும். ஸோ அவர் இப்போ ஞானத்தை கொடுக்கிறார், ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது. அடுத்தது இந்த ராஜ்யத்தை ஆட்சி செஞ்சு ஃபுல்லாக இழந்துடும். துவாபரோகத்திலிருந்து எல்லாத்தையும் இழந்த பிறகு மீண்டும் பாபா வருவார், மீண்டும் ராஜ்யத்தை கொடுக்க. இப்படி தான் இந்த சக்கரம் திரும்ப திரும்ப சுற்றுது. அதனால் பரமபிதா பரமாத்மா சிவன்தான் நிராகார ஞான கடல். அவருடைய ஜெயந்தி தான் கீதா ஜெயந்தியையே எடுத்துட்டு வருது. அப்படிங்கிறத புரிய வையுங்க. லவ் யூ பாபா. அதை புரிய வைங்கன்ற. பார்த்தீங்கன்னா கதையிலே இருக்கும். பகீரதன் அப்படிங்கிற ஒருத்தன், அது ஆக்சுவலாக நம்ம பிரம்ம பாபாவை குறிக்கிறதான் பாக்கியசாலி ரதம்ன்றார் இல்லையா. அவனுடைய முன்னோர்கள் செய்த பாவத்தை கழிப்பதற்காக கங்கையை சொர்க்கத்திலிருந்து அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு சிவனை நோக்கி தவம் செய்வார். அப்போ அங்கேருந்து வரும்பொழுது அதை இந்த பூமி தாங்காதுன்ட்டு சிவன் அந்த கங்கையை தலையினால் தடுக்கிறார். ஸோ அவர் ஜடாமுடியில் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் ஜடை முடியிலேருந்து கங்கை வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் ஞான கங்கை இல்லையா. அப்போ அந்த ஞானம் தானே கீதை. ஸோ அப்போ புரிஞ்சுக்கணும், கிருஷ்ணர் தலையிலிருந்து வருது கங்கை, சிவன் தலையிலிருந்து வர மாதிரி தானே காட்டுறாங்க. ஸோ அப்போ அதை வச்சே நம்ம புரிய வைக்கலாமே. ஸோ இதை சிந்தனை பண்ணி புரிய வைக்கணும், நம்முடைய கடமை. சிவராத்திரி அன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது. ஸோ இதை நல்லா பக்காவாக பிளான் பண்ணி பண்ணணும். அது அப்படியே இதுதான் உண்மை அப்படின்னு தெரியணும். சிவனை பற்றி பேசணும். இந்த பக்தி மார்க்கத்தில் உள்ள அந்த முடிச்செல்லாம் அவுக்கணும். நாடகம் போடுங்க, இதை பற்றி இதை நாடகம் போடுங்க. இப்போ பாபா டச் பண்ணார் இல்லையா. அப்போ இதை நீங்கள் நாடக வடிவத்தில் பண்ணுங்க.
அப்போ மனிதர்கள் புத்தியிலேருந்து ஸ்ரீகிருஷ்ணர் போயிடுவார். ஸ்ரீகிருஷ்ணர் இப்போ இந்து மதத்தில் 2 பேர் தானே பெருசு, சிவன் கிருஷ்ணர். அப்போ கிருஷ்ணர் போயிட்டார்னா அவ்வளோதான், சிவன் மட்டும்தான். ஸோ அப்போ இதை நாடக வடிவத்தில் நீங்கள் புரிய வைங்க. ரோட்டில் நாடகம் போட்டால் டக்குன்னு கூட்டம் சேர்ந்துடுது, அதை கொஞ்சம் பாட்டோட அட்ராக்ஷனாக போடலாம்ல. அதை பண்ணணும். யார் பண்ணுறது? பூனைக்கு யார் மணி கட்டுறது? நிராகார பரமபிதா சிவ தந்தை தான் பதித்த பாவனர் அப்படின்னு சொல்லப்படுற. ஸோ தூய்மையாக்கக்கூடிய ஞானம் அவர்கிட்ட தான் இருக்குது, எந்த மனிதர்கள் எழுதிய வேதத்திலும் கிடையாது. அதில் இருக்கிறதெல்லாம் மனித வழி, அதுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே கிடையாது. கடவுள் இந்த வேதத்தை அவரே எழுதினார், இறக்குனார், அப்படி இப்படின்னு சொல்லி அவ்வளோ குழப்பம். கடவுள் கையில் வேதத்தை வச்சுட்டா பேசிகிட்டு இருக்கிறாரு. அவர் சொல்கிற ஞானத்திலிருந்து தான் வேதங்களே வெளிப்படுது பிற்காலத்தில் பக்தி மார்க்கத்தில். பாபா சொல்கிறார், நான் நேரடியாக குழந்தைகளை பிச்சைக்காரர்களிருந்து இளவரசி ஆக்கிட்டு போகிறேன். இல்லை, பிச்சைக்கார நிலைமையில் இருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் எப்படி எல்லாத்துலேயும், பொருளாதாரத்தில், உடல் ஆரோக்கியத்தில், எல்லாத்துலேயும் பிச்சைக்காரராக இருக்கிற நம்மளை அனைத்திலும் நிரம்பிய இளவரசராக, சொர்க்கத்தின் இளவரசராக ஆக்கிட்டு அவர் போயிடுறார். அப்படிப்பட்ட ஞானத்தை நான் தான் கொடுக்க முடியும், நேரடியாக கொடுக்குறேன். இதை மற்றவங்க கிட்டலாம் கொடுத்தலாம் அனுப்ப முடியாது, குழப்பிடுவாங்க. யார்கிட்ட கொடுத்து அனுப்ப முடியும்? இப்போ இந்த ஞானத்தை நம்ம எத்தனை வருஷம் கேட்குறோம், ஃபுல்லாக புரிஞ்சிடுதா? ஒவ்வொரு நாளும் இதுக்கு இதுதான் அர்த்தமான்னு நம்ம நினைக்கிறோம். அந்த தர்ம ஸ்தாபகர்கள் இருக்கிறாங்களே, அவங்க சொர்க்கத்துக்கே வராதவங்க. அப்படின்னு அர்த்தம், இந்த ஞானத்தை எடுக்காதவங்க. அவங்க எப்படி இந்த ஞானத்தை கொடுப்பாங்க? அவங்க எப்படி இறை தூதர்கள்? இந்த ஞானத்தை கடவுளை தவிர யாராலையாவது கொடுக்க முடியுமா? தான் சொல்கிறார், இதை யாராலையும் காப்பி அடிக்க கூட முடியாதுன்ற. அந்த மனிதர்கள் பக்தி மார்க்கத்தின் கீதையை சொல்கிறாங்க. அங்கே ஒன்றும் அவங்க முன்னாடி கடவுள் உட்கார்ந்துட்டு இல்லை. கீதையின் பகவான் ஒரு காலத்தில் நேரடியாக இருந்தார், சொர்க்கத்தை படைத்தார், பிறகு சென்று விட்டார்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த கீதையைத்தான் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா, அதை கேட்கும் மனிதர்கள் சொர்க்கவாசி ஆக முடியுமா? கேள்வி வருது இல்லை? சிவன் சொன்ன கீதையை தான் நீங்கள் உண்மையிலே படிக்கிறீங்கன்னா சொர்க்கவாசியாக எல்லாம் ஆகணும். ஆவாங்கன்னு நினச்சிட்டு யார் இறந்தாலும் காதில் போய் கீதையை சொல்லுவாங்க இறந்த பிறகு. வேறு எந்த வேதமும் சொல்ல மாட்டாங்க இறந்த பிறகு. ஏன்னா கீதையின் மூலமாக தான் சொர்க்கம் ஸ்தாபனை ஆகுதுன்னு அவங்களும் நம்புகிறாங்க. அதனால தான் இறந்தவர்கள் சொர்க்கத்துக்கு போகணும்னு கீதையை சொல்கிறாங்க. ஆனால் ஒரு கீதை தானே இருக்கணும். சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிறது கீதைனா அப்போ அது மட்டும்தானே இருக்கணும். சொர்க்கம் ஒன்றுன்னா அதுக்கு அழைச்சிட்டு போகக்கூடிய ஞானம் ஒன்றா தானே இருக்கணும். பிற்காலத்தில் வரக்கூடிய மதங்கள் ஆளாளுக்கு ஒரு வேதத்தை வச்சுக்கிட்டு இதுதான் சொர்க்கத்துக்கு போகிற வழின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. யாருமே நாங்கள் சொர்க்கவாசியாக மாறுவோம்னு சொல்ல முடியாது. மனிதர்களுக்கு கங்கை தண்ணியை குடிக்க கொடுக்குறாங்க. கங்கா ஜலம் சொல்லுவாங்க இல்லையா? குறிப்பாக பிராமணர்கள் இந்த கங்கா ஜலம்ன்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. நிறைய அபிஷேகம் பூஜை இதுக்கெல்லாம் கூட பயன்படுத்துவாங்க. அதுலேயும் பாருங்கள், கங்கை தண்ணியை தான் கொடுப்பாங்க, யமுனை நதி தண்ணியை கொடுக்க மாட்டாங்க. உண்மையில் சொர்க்கமே யமுனை நதி கரையில் தான் இருக்குது.
கங்கை தண்ணிக்கு தான் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. குறிப்பாக வைஷ்ணவர்கள் அங்கே போய் அந்த தண்ணியை எடுத்துகிட்டு வருவாங்களாம் குடத்தில். தினமும் அவங்க குடிக்கிற தண்ணியில் ஒரு சொட்டு அந்த கங்கை தண்ணியை கலந்துக்குவாங்களாம். அப்போ அவங்களுடைய நோயெல்லாம் தீர்ந்துடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. உண்மையிலேயே நம்மளுடைய துக்கம் 21 ஜென்மத்துக்கு நீங்கிறது இந்த ஞான அமிர்தத்தினால, கங்கை தண்ணியினால் கிடையாது. அவங்க உயிரோட்டமான ஞான கங்கைகளாக இருக்கக்கூடிய உங்களுடைய ஞானத்தில் குளிக்கிறதன் மூலமாகத்தான் சொர்க்கவாசி ஆக முடியுமே தவிர கங்கை நீரில் குளிக்கிறதுனாலெல்லாம் சொர்க்கவாசி ஆக முடியாது. அப்போ இந்த ஞான கங்கை இறுதியில்தான் வெளிப்படும். அந்த கங்கை எப்பவும் தான் இருக்குது. சொர்க்கத்திலே அது ஓடிச்சு, ஆனால் அதில் குளிச்சு நரகத்துக்கு தானே வந்தாங்க. அப்போ உங்களை தூய்மையாக்கி சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிற ஞான கங்கை இறுதியில் தான் வெளிப்படும். லவ் யூ பாபா. அதனால தான் பீஷ்ம பிதாமகர் இறுதியில் மரணப்படுக்கையில் இருக்கும் பொழுது அர்ஜுனன் நம்பு விடுவார், அதிலிருந்து கங்கை வரும். ஸோ அந்த கங்கை தண்ணியை அவர் குடிச்சிட்டு தான் அவர் முக்தி அடைந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றபடி ஒரு தண்ணியை குடிக்கிறதுனால ஒரு மனிதன் தேவதையாகிட முடியுமா? அவ்வளோ ஈஸியாக தேவதையாகிறது. ஆனால் இந்த ஞானத்தை கொஞ்சம் ஒருத்தர் கேட்டால் கூட சொர்க்கத்திற்கு வரக்கூடிய உரிமையை பெறுகிறார். இது சிவபாபாவுடைய, அதாவது ஞானக்கடல் சிவபாபாவுடைய ஞான கங்கைகள். நீங்கள் அவங்க ஸ்தூலமான தண்ணி கங்கைக்கு அந்த மகிமையை கொடுத்துட்டாங்க. ஞானக்கடல் கீதா ஞானத்தை கொடுத்த வள்ளல் ஒரு சிவத்தந்தை தானே தவிர ஸ்ரீ கிருஷ்ணர் கிடையாது இல்லையா? ஞானக்கடல் தான் கீதா ஞானத்தை கொடுக்க முடியும். சாதாரண மனிதன் கொடுக்க முடியுமா? ஸ்ரீ கிருஷ்ணர் கொடுக்க முடியுமா? அவருக்கு அங்கே ஞானமே இருக்காது, குணம்தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, இது அழுக்கானவர்களை தூய்மையாக்கக்கூடிய ஞானம். சொர்க்கத்தில் தான் அழுக்கானவர்கள் ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்களே. அப்போ கீதா ஞானத்தை அவர் அங்கே யாருக்கு கொடுத்தாரு? கடவுள் தான் கலியுகத்தின் இறுதியில் எல்லாத்தையும் புரிய வைக்கிறார். ஹே அர்ஜுனா, ஹே சஞ்சயா அப்படிங்கிற இந்த பெயர்கள், கீதையில் வரக்கூடிய இந்த பெயர்கள் அவ்வளோ ஃபேமஸாக இருக்குது. அவர் எழுதுவதில் ரொம்ப புத்திசாலி, அதனால் கருவியாகிட்டார் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இது பாபா ஜெகதீஷ் பாயை சொல்கிறாரான்னு தெரியல. ஏன்னா சஞ்சயன்ட்டு பாபா ஜெகதீஷ் பாயை தான் சொல்லுவார். ஏன்னா சஞ்சய் தான் யுத்த மைதானத்தில் நடக்கிற அந்த கீதையை வேறு இடத்துல திருதராஷ்டிரனுக்கு சொல்லுவான். திருதராஷ்டிரனுடைய தேரோட்டி சஞ்சயன். அந்த மாதிரி பாபா கொடுக்குற இந்த ஞானத்தை அஞ்ஞானிகளுக்கு புரிகிற மாதிரி நிறைய புஸ்தகங்களை எழுதி வெளியிட்டவர் ஜெகதீஷ் பாய். ஸோ அதான் பாபா சொல்கிறார், அவர் கருவியாகி இருக்கிறார். சிவ ஜெயந்தி இப்போ வருது, அதனால் நீங்கள் இதை பெரிய பெரிய எழுத்துக்களில் எழுதுங்க. சிவன் நிராகாரர் இல்லை. அஜித் பர்த்டேனா ஊரெல்லாம் போஸ்டர், விஜய் பர்த்டேனா ஊரெல்லாம் போஸ்டர். இங்கே கடவுளுடைய பர்த்டே அப்போ எப்படி கோலாகலமாக கொண்டாடணும். அதை நீங்கள் ஒட்டுனீங்கனாலே ஆச்சரியப்படுவாங்க, என்ன இது இவ்வளோ பெரிய விஷயமா சிவராத்திரி? ஒரு போஸ்ட்லேயும் விட்டுங்க. இப்போ சர்ச்சை கடக்கும் பொழுதுலாம் ஒரு வாசகம் பார்க்குறோம்ல, அந்த மாதிரி அவங்க அப்படியே தலை தெரிக்கணும். இவ்வளோ ஞானம் இங்கே இருக்குதா? ஒட்டணும்.
பெரிய பெரிய எழுத்துக்களில் எழுதுங்கன்றார். நிராகாரர் சிவன், அவர்தான் ஞானக்கடல். ஆனந்த ஸ்வரூபமானவர் அவர்தான், சச்சிதானந்த ஸ்வரூபமானவர். ஸ்ரீகிருஷ்ணரை ஞானம் நிரம்பியவர்னோ ஆனந்தம் நிரம்பியவர்னோ சொல்ல முடியாது. ஞானத்தையும் ஆனந்தத்தையும் பரமபிதா பரமாத்மா தான் கொடுக்கிறார். யாருக்கு கொடுப்பார்? இல்லாதவங்களுக்கு தான் கொடுப்பார். ஞானம் இல்லாமல் ஆனந்தம் இல்லாமல் துக்கத்தில் துடிச்சிட்டு இருக்கிறது கலியுக மக்கள். அவங்களுக்குத்தான் கருணை கொண்டு இந்த ஞானத்தையும் ஆனந்தத்தையும் கொடுக்கிறார். ஞானத்தின் மூலமாக அவர் கொடுக்கிற ஞானம்தான் அவருடைய கருணையே. எஜமானனுக்கு கருணை இருக்குது. ஸோ லௌகீக ஆசிரியர் கூட அவருடைய கருணை என்ன? நடத்துறது தான். அதன் மூலமாக நீங்கள் பேரிஸ்டராக இன்ஜினியராக ஆகுறீங்க. சத்தியுகத்தில் நீங்கள் தனியாக ஆனந்தத்தை கொடுக்க தேவையில்லை. அதுவே ஆனந்தமயமான உலகம். அவங்களும் ஆனந்தம் நிரம்பியவர்களாக இருப்பாங்க. ஸோ அதனால் ஆனந்த கடல்ன்றது சிவனுடைய மகிமை, கிருஷ்ணருடைய மகிமை கிடையாது. அதனால் நீங்கள் நிரூபிக்கணும். கீதா ஜெயந்தியை எடுத்துட்டு வந்தது நிராகார ஞானக்கடல் சிவ ஜெயந்தியா அல்லது தங்க யுகத்தின் சாக்கார ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தியா அப்படின்னு புரிய வைங்க. கீதையை சொன்னது சிவனா கிருஷ்ணரான்னு புரிய வைங்க. குழந்தைங்க இதை நிரூபிக்கணுன்ற. ஏன்னா கீதை இஸ்கான் குரூப் அவ்வளோ வளர்ந்து இருக்குது, உங்களுக்கு தெரியும் இல்லையா? வெளிநாட்டுக்காரங்க ஃபுல்லாக மயங்கி கிடக்கிறாங்க. கிருஷ்ணா கிருஷ்ணான்னு டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களெல்லாம் எழுப்ப வேண்டியது நீங்கள். ஒரு விதத்தில் நல்லது, இந்து மதத்தின் பக்கம் வந்துட்டாங்க. ஆனால் இப்போ யார் கடவுள், ஒரிஜினல் கடவுள் பக்கம் அழைச்சிட்டு வரணும்ல? நிரூபிக்க வேண்டியது உங்களுடைய வேலை. மற்றபடி இறைத்தூதர்கள்னு சொல்லிக்கிற நபியோ இயேசுவோ புத்தரோ யாரையும் தூய்மையாக்க முடியாது. ஏன்னா அவங்க வந்ததே மாயையின் ராஜ்யத்தில், துவாபர யுகத்தில் இருந்து வராங்க. மாயையின் ராஜ்யத்தில் எப்படி தூய்மையாக முடியும்? சாக்கடையில் விழுந்து எப்படி தூய்மையாக முடியும்? எல்லாரும் அழுக்காகிட்டாங்க. மனிதர்கள் துக்கம் தாங்க முடியாத நிலை வரும்போது நான் இங்கே பிறக்கவே கூடாது, இங்கேருந்து தப்பிச்சு போயிடணும்னு நினைக்கிறாங்க கலியுகத்தில் இருந்து. ஸோ முதல்ல ஒரு தர்மம் ஸ்தாபனை ஆகுது தர்மஸ்தாபகர்கள்னால அப்படின்னா அதற்கு பிறகு அது வளர்ச்சியும் அடையும். தூய்மையின் சக்தியின் மூலமாக தர்மம் ஸ்தாபனை செய்யப்பட்டால் கூட அந்த தர்மத்தினரும் தர்மஸ்தாபகரும் மறுஜன்மம் எடுத்து தூய்மையை இழந்தே ஆகணும். முக்கியமான தர்மங்கள் 4. முதல்ல நம்ம தர்மம் ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம், அடுத்தது இஸ்லாமிய தர்மம், புத்த தர்மம், கிறிஸ்தவ தர்மம். அதிலிருந்து தான் வளர்ச்சி கிளைகள் இதெல்லாம் வர ஆரம்பிக்குது, உபக்கிளைகள் எல்லாமே. சிவ ஜெயந்தி தான் கீதா ஜெயந்தியை எடுத்துட்டு வந்ததுன்னு மட்டும் நீங்கள் நிரூபிச்சிட்டிங்கன்னா மற்ற எல்லா வேதங்களும் உபயோகமற்றதுன்னு நிரூபணமாகிடும். ஏன்னா எல்லாமே மனிதர்கள் எழுதியது. ஸோ பாரதத்தின் வேதம் என்றால் அது ஒரு கீதை மட்டும்தான். பேரை மாற்றிட்டாங்க, அவ்வளவுதான். பாருங்களா, பைபிள் மட்டும்தான் கிறிஸ்தவர்களுடைய வேதம். பேரை மாற்றிட்டாங்க, இயேசு பேரை போட்டாங்க பரமபிதாவுக்கு பதில். அதே தான் இங்கே நடந்திருக்குது. இந்தியாவின் வேதம் கீதை தான், ஆனால் பேரை மாற்றிட்டாங்க. சிவனுக்கு பதில் குழந்தை கிருஷ்ணர் பேரை போட்டாங்க. அதுதான் பிரச்சனை.
இங்கே கிருஷ்ணர்கிட்ட புத்தி போச்சு, அங்கே இயேசுக்கிட்ட புத்தி போச்சு. சிவபக்தர்களுக்கும் சிவனை பற்றி தெரியாது. மிகவும் பிரியமான தந்தை புரிய வைக்கிறார், ரொம்ப ஈஸியாக்கி புரிய வைக்கிறார். அவர் கொடுக்கும் வழிதான் மிக மிக உயர்ந்த வழி, அனைத்தையும் விட உயர்ந்த வழி. நீங்கள் நிரூபிங்க. கீதா ஜெயந்தியை கொண்டுட்டு வந்தது நிராகார ஞானக்கடலுடைய ஜெயந்தியா, அதாவது சிவபாபாவுடைய ஜெயந்தியா, அல்லது தங்கயுக சாக்கார ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தியா? பெரிய மாநாடு நடத்துங்க இதுக்குன்றார் இல்லையா? ஒரு பெரிய அளவில் இருக்கும்போது தான் எல்லாம் திரும்பி பார்ப்பாங்க. முஸ்லீம்கள் மாநாடு நடத்துகிறாங்க, கிறிஸ்தவர்கள் மாநாடு நடத்துகிறாங்க, என்னத்தை நிரூபிக்கிறதுக்கு நடத்துகிறாங்க தெரியல. நம்ம நடத்தணும். இது மட்டும் நிரூபணம் ஆயிடுச்சுன்னா எல்லா பண்டிதர்களும் உங்கள் பக்கம் வர ஆரம்பித்து இந்த லட்சியத்தை எடுக்க ஆரம்பிப்பாங்க. லக்ஷ்மி நாராயணன் ஆகணுன்ற லட்சியத்தை. லக்ஷ்மி நாராயணனா கடவுள் நினச்சிட்டு இருக்கிறவங்க எப்படி லக்ஷ்மி நாராயணனா நான் ஆகணும்னு நினைப்பாங்க. அதனால தான் சில கோயில்களில் அனுமதி கொடுக்கறதில்ல, நீங்களே உங்களை கடவுள்னு சொல்லிக்கிறீங்கன்ட்டு. இந்த சிவ ஜெயந்தியில் ஏதாவது நீங்கள் பண்ணியே ஆகணும். சில சமயம் நமக்கு அனுமதி மறுக்கப்படலாம் இந்த ஞானத்தை சொல்கிறதுனால. அப்போ எப்போ தான் சொல்லுவீங்க? இந்த சிவ ஜெயந்தியில் நீங்கள் பண்ணியே ஆகணுன்ற. நிறைய பேர் கோலாகலமாக சிவ ஜெயந்தியை சென்டரில் கொண்டாடலான்ட்டு பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க வழக்கம் போல். அப்போ எப்போ இதெல்லாம் பண்ணுவாங்க தெரியல. ஹிந்து மகாசபாவினருக்கு புரிய வைங்க. இல்லையா, இந்து மதத்துக்கு நிறைய இருக்குது இல்லையா, இந்து முன்னணி, அவங்களுக்கெல்லாம் புரிய வைங்க. அவங்களது பெரிய இயக்கமாக இருக்குது. தங்க யுகத்தில் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருந்துச்சு. அங்கே எந்த சபாக்களும் கிடையாது, எந்த குழுவும் கிடையாது. சங்கம் யுகத்தில் தான் இத்தனை சபாக்கள். உண்மையிலே ஆதி சனாதன சபா அப்படின்னா பிராமணர்களாகிய உங்களுடைய சபான்னு நீங்கள் நிரூபிக்கணும். அவங்க ஹிந்து, நாங்கள் தான் இந்து மதத்தை காப்பாற்றுறோம் அப்படின்றாங்க. ஆதி சனாதனம் அது நம்மளுடையதுன்ற. ஆதி சனாதன சபான்றது பிராமணர்களுடைய சபா, பாண்டவர்களுடைய சபா. ஆதி சனாதன பிராமணர்கள். இப்போ பிறகு அது ஆதி சனாதன தேவதைகளாக சத்தியுகத்தில் மாறுது. பாண்டவர்கள் இப்போ வெற்றி அடையிறீங்க, பிறகு சொர்க்கவாசியாக மாறுறீங்க. யாருமே இப்போ ஆதி சனாதன தேவதா சபா இருக்குதுன்னு சொல்ல மாட்டாங்க. தேவதைகளின் சபையா இது? கிடையாது. ஏன்னா அவங்க சுயராஜ்யம் அடைந்தவர்கள். இப்போ சங்கம யுகத்தில் இருக்கக்கூடிய சபாக்கள் தான் இருக்குது. அதில் ஒன்று தான் உங்களுடைய பாண்டவர்களின் சபை. அதை ஆதி சனாதன பிராமணர்களின் சபைன்னும் சொல்லலாம். ஆனால் இது யாருக்கும் தெரியல. ஆதி சனாதன பயங்கரவாதம்வாங்க. நம்ம பதில் கொடுக்கணும். ஆதி சனாதனமே நாங்கள் தான்ப்பா, நாங்கள் என்ன பயங்கரவாதம் பண்ணுறோன்னு நம்ம சொல்லணும். திரும்ப திரும்ப சொல்லணும். அப்போ தான் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஸ்ரீ கிருஷ்ணரின் பெயரால் பிராமணர்களின் பெயர் புகழடைவது கிடையாது. ஸ்ரீ கிருஷ்ணரின் பெயராலேயே பிராமணர்கள் கிடையாது. முதல்ல பிராமணர்கள்னாலே பிரம்மாவின் குழந்தைகள்னு அர்த்தம். அப்போ எங்கேருந்து வந்தார் கிருஷ்ணர்? வைணவர்கள் சொல்கிறாங்கல்ல. பிராமணர்கள் உச்சி குடுமி உயர்ந்தவர்கள் சொன்னதே பிரம்மாவின் பெயர்னால தான். இதை நாம் புரிய வைக்கணும். பிராமணர்களாகிய உங்களுடைய சபை பிரம்மாவின் பெயரால் இருக்குது இல்லையா? பிரம்மகுமாரிகள் தானே நம்ம சொல்கிறோம். ஸோ இதை புரிய வைக்கிறதுக்கு புத்திசாலியான குழந்தை வேணும். இந்த ஞான ஒளி பெற்றவராக இருக்கணும்.
நிராகார சிவத்தந்தை தான் கீதா ஞானத்தை நமக்கு கொடுத்த வள்ளல், தெய்வீக திருஷ்டியை கொடுத்த வள்ளல், தெய்வீக பார்வை, 3வது கண்ணை கொடுத்த வள்ளல் அவர் தான். ஸோ இந்த விஷயங்களை எல்லாம் நல்ல தாரணை பண்ணி பிறகு மாநாடு நடத்துங்க. யாரெல்லாம் இதை என்னால் நிரூபித்து புரிய வைக்க முடியும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் உங்களுக்குள்ள சந்திப்பு நடத்துங்கள், நடத்தி மாநாடு நடத்துங்க பிளான் பண்ணி. எப்படி யுத்தத்தில் முக்கியமான கட்டத்தில் மேஜர்கள் கமாண்டர்கள்லாம் சந்திப்பாங்கல்ல, திட்டமிடுவாங்கல்ல, அந்த மாதிரி இது யுத்த மைதானம், பாபாவை நிரூபிக்கிற யுத்த மைதானம். இதில் மகாரதி குழந்தைகள் தான் கமாண்டர்கள். பாபா படைப்பவர் மற்றும் இயக்குனர். அவருடைய கட்டளைப்படி நாம் இதை பண்ணணும். அவர் நமக்கு சொர்க்கத்தை படைக்கிறார், அதற்கான வழிமுறைகளையும் கொடுக்கிறார், கட்டளைகளை கொடுக்கிறார். இப்போ பாபா கொடுக்குற கட்டளை தான் அங்கே பைபிளில் கட்டளை கர்த்தரின் கட்டளை கர்த்தரின் கட்டளைன்னு வரும். ஸோ மகாசபையை உருவாக்கி இந்த டாப்பிக்கில் பேசுங்க. கீதையின் பகவான் யாருன்னு நிரூபணம் ஆயிடுச்சுன்னா பிறகு எல்லோரும் புரிஞ்சுக்குவாங்க யாரோட நாம் யோகம் வைக்கணும்னு. இல்லை, கீதையின் பகவான் சிவன், ஒட்டுமொத்த உலகத்திற்கும் அவர்தான் இறைவன் அப்படின்னு நிரூபணம் ஆயிடுச்சுன்னா எல்லோரும் அவரை நினைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனால் இன்றைக்கி அதுலேயும் தமிழ்நாட்டிலலாம் ரொம்ப கொடுமை. சித்தர்கள் பின்னாடி போய் அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. சிவனை விட உயர்ந்தவர்களாம் சித்தர்கள். பாபா சொல்கிறாரு, நான் உங்களுக்கு வழிகாட்டியாகி வந்திருக்கிறேன். குறைஞ்சபட்சம் தகுதி வாய்ந்தவர்களாகி பறக்க ஆரம்பிங்க. மாயை உங்களுடைய சிறகுகளை உடைச்சிடுச்சு. அதை தான் அங்கே சீதையை கடத்தும்போது ஜடாயு பறவை காப்பாற்ற வரும்போது அதோடைய சிறகை ராவணன் உடைக்கிறதா காட்டுவோம். பாபாவோடு யோகம் வைப்பதன் மூலமாக ஆத்மா தூய்மையாகி பறக்க ஆரம்பிச்சிடும், ரெக்க முளைச்சிடும். ஸோ யோகம், பாபா நினைவிலேயே மூழ்குங்க. மற்றவர்களையும் மூழ்கடிப்பதற்கு இந்த ஞானத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கிற சேவை செய்யுங்க. இல்லையா? இது ஒரு பெரிய இயக்கம் மூலமாக தான் செய்ய முடியும் பாபா சொல்கிறது. ஆனால் நீங்கள் தனிப்பட்ட முறையில் அணில் மாதிரி அணில் குழாங்கள் பண்ணுற மாதிரி சோஷியல் மீடியாவில் பரவ வைங்க பாபா சொன்னதையெல்லாம். நல்லது. ஸோ இனிமையான ஞான அமிர்தத்தை பொழிந்த அன்பான பாபாவுக்கு காலை வணக்கம் மற்றும் நமஸ்தே. பாபா சொல்கிறாரு, நோயிலிருந்து விடுவிக்கக்கூடிய சேவையை அனைவருக்கும் செய்யுங்க. அனைவரையும் இந்த ஞான அமிர்தம் கொடுத்து சொர்க்கவாசி ஆக்குங்க. மனிதர்கள் தேவதையாகணும். அதனால் மாஸ்டர் கருணை நிரம்பியவராகுங்க, பாபா மாதிரியே ஆகி இந்த ஞானத்தை கொடுத்து தேவதையாக்குங்க. இந்த ஞானத்தின் மூலமாக புத்திசாலியாகி சிவஜெயந்தியின் பொழுது, சிவஜெயந்தி தான் கீதா ஜெயந்தி. இந்த கீதா ஞானத்தின் மூலமாக தான் ஸ்ரீகிருஷ்ணரின் ஜென்மமே ஏற்படுது அப்படின்னு புரிய வைங்க. வரதானம், பவர்ஃபுல்லான வரதானம். நீங்கள் தினமும் செய்யக்கூடிய வேலையில் ஒவ்வொரு காரியத்தையும் பாபா சொல்கிற மாதிரி துல்லியமாக யுக்தியாக பண்ணுங்க. அதன் மூலமாக தூய்மையான பூஜைக்கு தகுந்த ஆத்மாவாக ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், தூய்மையான மற்றும் பூஜிக்க தகுந்த ஆத்மாக்களுடைய அடையாளம் என்ன தெரியுமா?
அவங்களுடைய ஒவ்வொரு எண்ணமும் துல்லியமாக பாபா சொன்ன மாதிரி யுக்தியுக்தாக இருக்கும். அதாவது யுக்தியுடன் கூடி, அதாவது கரெக்டாக எடுத்து வைப்பாங்க. ஃபாதர் சொல்கிறாங்க இல்லையா, பிரம்ம பாபா அடி மேலே அடி எடுத்து வைக்கிறது. இதில் என் மன வழி இல்லை தானே, இது பாபா சொல்கிற மாதிரி தானே நடக்கிறேன், அந்த மாதிரி எண்ணங்களை தானே உருவாக்குறேன், சுப பாவனை தானே உருவாக்குறேன், எந்த வீண் எண்ணமும் உருவாக்கலை தானே அப்படின்னு செக் பண்ணி எண்ணத்தை உருவாக்குவாங்க. செக் பண்ணி ஒவ்வொரு வார்த்தையும் பேசுவாங்க. செக் பண்ணி தான் ஒவ்வொரு காரியத்தையும் செய்வாங்க. ஏன் அவங்க கனவு கூட இப்படி தான் இருக்குன்ற, கனவுல கூட அவங்களுடைய நடத்தை பாபா ஸ்ரீமத்தை மீறியதாக இருக்காது, யாருக்கும் எந்த விதமான துக்கத்தையும் கொடுப்பதாக இருக்காதுன்ற. அப்படி இருக்கிறவங்க தான் பூஜிக்க தகுந்த தூய்மையான ஆத்மா அப்படின்னு சொல்கிறார். அவங்களுடைய எண்ணங்கள் ஒவ்வொன்றுலேயும் அர்த்தம் இருக்குன்ற இல்லையா. அது சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகக்கூடிய ஒரு எண்ணமாகத்தான் இருக்கும். சும்மா இஷ்டத்துக்கு மனசு அது இஷ்டத்துக்கு அலைய விடுறது, கண்டதை நினைக்கிறது அப்படி இருக்காது. அதே மாதிரி ஏதோ நம்மளும் பேசணும் அப்படி பேச மாட்டாங்க. வாயிலிருந்து வர ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளவு விலை மதிப்பற்றதாக இருக்கும் இல்லையா. எக்கனாமின்னு வரும். ஒருவருடைய நினைவு அதே நேரத்தில் சிக்கனமாக இருக்கணும். கண்டதை நினைக்கிறது, கண்டதை பேசுறது, வாயிலிருந்து அது வந்துடுச்சு இந்த மாதிரிலாம் இருக்காது. அதேமாரி ஏதோ ஒன்று நான் பண்ணேன் அல்லது அப்படியே நடந்துடுச்சு இப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஃபுல் கண்ட்ரோலில் இருப்பாங்க இல்லையா. ஒரு நல்ல குதிரை ஓட்டக்கூடியவன், அந்த குதிரை ஃபுல் கண்ட்ரோல் அவன் வச்சுருப்பான்ல. என்ன பண்ணால் குதிரை ஸ்பீடாக போகும், என்ன பண்ணால் அது ஸ்லோவாக போகும், கடிவாளத்தை எப்படி பிடிச்சி இழுத்தா அது வளையும், எப்போ நிற்க வைக்கணும், எப்போ ரிவர்ஸில் வர வைக்கணும், அத்தனையும் அவனுக்கு தெரியும்ல. அந்த மாதிரி தூய்மையான ஆத்மாக்கள் அவங்களுடைய எண்ணம், பார்வை, வார்த்தை ஃபுல் கண்ட்ரோலில் இருக்கும். அவங்க கண்ட்ரோலில் யுக்தியுக்தாக இருக்கும். டக்குன்னு வாயில் வராது. அந்த வார்த்தையுடைய 3 காலத்துடைய எஃபெக்டையும் பார்ப்பாங்க. ஒருத்தர் திட்டுறாங்கன்னா இதுக்கு முன்னாடி என்ன பண்ணதுனால திட்டுறாங்க, இப்போ நான் என்ன பண்ணால் இது மீண்டும் தொடராமல் முற்றுப்புள்ளி வைக்க முடியும், அந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்துவாங்களே தவிர நீ என்ன பெரிய ஆளா, ஏன் எங்களுக்கெல்லாம் பேச தெரியாதான்னு இறங்க மாட்டாங்க. அப்படி இறங்குறது அஞ்ஞானிகள். இறங்கிட்டு பின்னாடி ஏண்டா வாயை விட்டோம் அப்படின்னு பச்சாதாபப்படுறது அஞ்ஞானிகள். ஆனால் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பு, பேசுவதற்கு முன்பு யோசிச்சுட்டு செய்கிறவங்க ஞானி ஆத்மாக்கள். அதனால் அவங்க செய்கிற ஒவ்வொரு காரியமும் காலைல ஏஞ்சதுலேருந்து தூங்குற வரைக்கும் அவங்க செய்கிற ஒன்றும் யுக்தியுக்தாக இருக்கும், பாபா சொன்ன வழிப்படி இருக்கும். அதனால தான் அவங்க காலைல ஏஞ்சதுலேருந்து தூங்குற வரை செய்த அத்தனை காரியமும் பூஜை செய்யப்படுது. கிருஷ்ணரை காலையில் எழுப்புவாங்க, சுப்ரபாரதம் பாடி குளிப்பாட்டுவாங்க, அவருக்கு உணவு படைப்பாங்க, பால் ஊட்டுவாங்க, கடைசியில் நைட்டு தூங்க வைப்பாங்க, ஊஞ்சல் ஆட்டுவாங்க, கடைசியில் தான் தூங்க வைப்பாங்க. ஸோ இப்போ அவங்களுடைய காரியம் ஒன்றுத்துலேயும் தெய்வீகத்தன்மை நிரம்பி ததும்பி வழிஞ்சதுடைய நினைவு அவங்களுடைய முழு நாள் தினச்சரியமும் பூஜிக்கப்படுது. ஸோ அவங்களுடைய அத்தனை காரியத்தையும் பூஜையில் பண்ணுறாங்க, காலைல ஏந்திரிச்சதுலேருந்து தூங்குற வரைக்கும். நாம் அமிர்த வேலை ஏந்திரிக்கிறது விஷ்ணு கோயிலில் பார்த்திங்கன்னா காலைல நம்ம 4 மணிக்கு எழுந்திரிக்கணும், அங்கே 5 மணிக்கு பாட்டு போடுவாங்க, ஏன்னா பக்தி கொஞ்சம் லேட் ஆகும் இல்லையா. இந்த மாதிரி வரதானம் நேத்தியத்தோடைய கண்டினியூஷன் கூட சொல்லலாம். நேற்று மத்தியாஜிபாவை ஸ்வரூபமாக இருக்க சொன்னார் இல்லையா, நாராயணன்ற ஸ்வரூபமாக இருக்க சொன்னார். இதுவும் அதே தான், இன்னும் ஆழமாக இருக்குது. ஸ்லோகன்: சூரிய வம்சத்தை சார்ந்தவர்களாக நீங்கள் மாறணும் அப்படின்னா
ஒரு அடியில் கூட மாயா ஜெயிக்கக்கூடாது. நீங்கள் தான் ஜெயிக்கணும். எப்படி ஜெயிக்கிறது? உங்கள் அமைதி கெடக்கூடாது, உங்கள் சந்தோஷம் கெடக்கூடாது, பாபாவின் நினைவு கட்டாகக்கூடாது. ஸோ இந்த வாரம் ஃபுல்லாக சொல்கிறார்லையா, உங்களுடைய பிராப்திகளை அசை போட்டுக்கிட்டே இருங்க. என்னென்ன பாபா கிட்டேருந்து அடைஞ்ச, எனக்காக பரந்தாமத்திலேருந்து வந்த ஞானத்தை எடுக்கிறார். சாதாரண விஷயமா? கடவுளே டீச்சராகி நடத்துகிறார். ஸோ மிகப்பெரிய பிராப்தி. நாராயணன் ஆக்கிறார். எனக்காக இந்த உலகத்தையே அழிக்கிறார், அனைத்து தர்மத்தையும் அழிக்கிறார். இவங்க இருந்தால் என் குழந்தைங்களை நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்கன்னு அழிச்சிடுறார். நினச்சி பார்த்தா எப்படி இருக்கும்? அந்த ஆனந்தத்திலேயே இருக்கும் பொழுது, அப்படிப்பட்ட அமைதியான உலகத்துக்கு உனக்காக நான் உருவாக்குறேன், எது நடந்தாலும் நீ அமைதியாக இரு, அங்கே வந்துடுவேன்ற. அப்படி அமைதியாக இருந்தாலே மாயா விஜயிச்சிட்டிங்க. இப்போ அமைதியாக இருக்கிறதுக்கு இந்த ஞானம் உங்கள் மைண்டில் இருக்கணும். ஞானத்தின் சொரூபமாகி, சக்தியின் சொரூபமாகி, நாலாபுறமும் அந்த சக்தியின் கதிர்கள் உங்களை சுற்றி பரவிக்கிட்டே இருக்கணும். எப்பவும் உங்கள் தொடர்பில் வரவங்க யாரும் வெறுங்கையோடு போயிடக்கூடாதுன்றார் இல்லையா? எல்லோருக்கும் ஏதோ ஒரு சக்தியை நிரப்பி தான் அனுப்பணும். உங்கள் தொடர்பில் வரவங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னு இல்லை. நீங்கள் ரோட்டில் போகும்போது எத்தனை பேர் கிராஸ் ஆவாங்க, அத்தனை பேரும் அந்த அந்த சூரியனுடைய கதிர் எல்லார் மேலேயும் படுது. அந்த மாதிரி சக்தியின் கதிர் படணுன்றார். இதில் தான் உங்களுடைய கவனம் இருக்கணும். உங்களுக்கு துக்கம் கொடுப்பவர்களுக்கும் அதே சுபபாவனை, அதே எண்ணத்தோடு நீங்கள் கொடுக்கணும். அதுதான் மாயையின் மீது முழு வெற்றி அடையிறது. அப்போ தான் உங்களுடைய மனநிலை சமநிலையாக ஒரே சீராக இருக்கும். அப்படி இருந்தால் தான் உங்களால் மற்றவர்களுக்கு சக்தியை கொடுக்கவும் முடியும், மாயையின் மீது நிரந்தர வெற்றி அடையவும் முடியும், சூரிய வம்ச ராஜாவாக மாறவும் முடியும். செம்ம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.